இன்றைக்கி ஒரு சிம்பிளான தக்காளி சோறு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நான் வடை சட்டியில் தான் இந்த தக்காளி சோறு பண்ணியிருந்தேன். அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்களா? அதுக்கு ஒரு வடை சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், பட்டை வகைகள், வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகா, ஒரு நறுக்குன்னு பெரிய வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய தக்காளி இது சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதில் தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அரிசி வேக வச்சு எடுத்துருக்கேன், அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம தக்காளி சோறு ரெடி. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதை ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.